It is an honor to stand before you today on this special occasion, International Women's Day, a day dedicated to celebrating the strength, resilience, and achievements of women across the world. Women are the backbone of the society, the nurturers of the families, and change makers of the future. Yet, despite their immense contribution, they have often faced challenges, struggles, and barriers. But history has shown us time and again that a woman's strength knows no limits. A woman is like a tree. She faces storms, but she does not break. Instead, she bends, adapts, and grows stronger. Whether she is a mother shaping the next generation, a daughter bringing hope, a sister standing as a pillar of support, or a professional breaking barriers, every woman carries within her unshakable power. From our homes to our workplaces, from politics to education, women continue to break stereotypes and redefine possibilities. Today, we are not just celebrating women's achievements, we are celebrating their spirit. I want to take a moment to recognize the silent warriors, the women who wake up before dawn to prepare for their families, the women who work tirelessly yet often go unnoticed, and the women who put everyone else's need before their own. To these women, I say, you are seen, you are loved, and you are valued. Today is not just about celebration, it is also about reflection. We must ask ourselves, are we doing enough to support and uplift the women around us? Are we raising our daughters to believe in their dreams? Are we teaching our sons to respect and stand up for equality? We must create spaces where they feel safe, respected, and free to chase their aspirations. To all the incredible women here, today remember, you are stronger than you think. You are braver than you believe. You are capable of achieving anything you set your mind to. Let us work forward together, hand in hand, as sisters, as allies, and change makers. Because when women rise, the world rises with them. Happy Women's Day to all. Thank you. சர்வதேச மகளிர் தினம். உலகளவில் பல்வேறு துறைகளில் பெண்களின் சாதனைகளை கௌரவிக்கும் வகையில் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடுகிறோம். இந்த கொண்டாட்டம் தங்கள் சொந்த துறைகளில் சிறந்து விளங்கிய பெண் ஆளுமைகளுக்கும் அங்கீகாரம் அளிக்கிறது. இந்த கொண்டாட்டம் நம் வாழ்க்கையிலும் சமூகத்திலும் பெண்கள் மீதான பாராட்டு, மரியாதை, அன்பு மற்றும் அக்கறையின் அடையாளமாகும். இது இளம் தலைமுறையினரின் மனதில் குழந்தை பருவத்திலிருந்தே பெண்கள் மீதான மரியாதையையும் அக்கறையையும் ஏற்படுத்துகிறது. கடந்த காலத்தில் வீட்டு பொறுப்புகள் மட்டுமே அவர்களின் ஒரே பகுதியாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் சமூகம் பல மாற்றங்களை கண்டுள்ளது. மேலும் இந்த தலைமுறை மிகுந்த பொறுப்புள்ள பெண்களை நம்புகிறது மற்றும் மதிக்கிறது. பல துறைகளில் ஆண்களை விட பெண்கள் பல சமயங்களில் அவர்களுக்கு நிகராகவும் முன்னேற அனுமதிக்கப்படுகிறார்கள். பெண்கள் உண்மையில் உலகையே தங்கள் பக்கம் திரும்ப வைக்கிறார்கள். மேலும் அது சாத்தியமில்லை, ஆனால் இப்போது அது சாத்தியம். மேலும் பெண்கள் பெரிய உயரங்களை எட்டுவதையும் விண்வெளிக்கு கூட பயணிப்பதையும் நீங்கள் காணலாம். கூடுதலாக பெண்களின் பங்கேற்பு சமாதான ஒப்பந்தங்களையும் பொருளாதாரத்தையும் மேலும் வலுப்படுத்துகிறது. பெண் சுதந்திரம். நவீன பெண்கள் இனி ஆண்களை சார்ந்து இல்லை. அவர்கள் சுதந்திரமாகவும் தன்னம்பிக்கையுடனும் இருக்கிறார்கள். மேலும் ஆண்களுக்கு சமமாக எல்லாவற்றையும் செய்ய வல்லவர்கள். பாலினத்திற்காக அல்ல, அவர்களின் சொந்த அடையாளத்திற்காக அவர்கள் ஒவ்வொருவரையும் நாம் மதிக்க வேண்டும். பெண்ணே, நீ கலங்குவதற்காக பிறக்கவில்லை. கதிரவனாய் ஒளி வீசுவதற்காகவும் பிறந்துள்ளாய். மற்றவர்கள் நிழலில் நீ வாழ பிறக்கவில்லை. உன் நிழலில் மற்றவர்கள் வாழ பிறந்துள்ளாய். ஓர் ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் என்பதற்காக நீ பிறக்கவில்லை. இல்லை, இல்லவே இல்லை. ஓர் ஆணுக்கு நிகரானவள் தான் பெண் என்பதற்காக பிறந்துள்ளாய் என நினைவில் கொள். நன்றி. சரி, இது கிளாஸ் இல்ல, சும்மா ஒரு எதுக்காக சொல்றேன். பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு ஃபீமேலா நம்ம பிறந்திருக்கிறோம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம ஏன்டா பொண்ணா பிறந்துட்டோமோ அப்படின்னு யாராவது ஒரு வாட்டியாச்சும் ஃபீல் பண்ணிருப்போம். கரெக்டா? ஆனா அப்படி யாருமே இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படி யாருன்னா ஃபீல் பண்ணாலும் சரி, ஃபீல் பண்ணி இருந்தாலும் சரி, ஃபீல் பண்ண போறவங்களா இருந்தாலும் சரி, அப்படி யாரு வாயிலே வரக்கூடாது. ஏன்னா நம்ம கடவுளோட படைப்பு. ஓகேவா? பெண்ணா பிறந்திருக்கிறோம்னா நம்ம எல்லாருமே பெருமையா தான் ஃபீல் பண்ணணும். பாரதியார் சொல்லியிருக்காருல, மாதவராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும்னு. அதுக்கேத்த மாதிரி ரொம்ப தவம் பண்ணிதான் நம்ம பொண்ணா பிறந்திருக்கோம். அது எந்த சூழ்நிலையிலும் யாருமே ஃபீல் பண்ணக்கூடாது. எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சிருப்போம்.
இதுக்கப்புறமும் சந்திச்சுட்டு இருக்கோம், இனிமேலும் சந்திப்போம். இதுக்கப்புறம் நீங்க வேலைக்கு போவீங்க, ஃபியூச்சர்ல எவ்வளோ உங்களுக்காக ஏதாவது ஒரு நடக்கலாம், பெண்ணா பிறந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கலாம். அதுல இருந்து எல்லாரும் மீண்டுதான் வரணும், தன்னம்பிக்கையோட போராடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நான் ஸ்பெஷலா நான் ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சிட்டே இருப்பேன் நேர்ல போயிட்டு. ஆனா இந்த ஒரு இதுல வந்து நான் சொல்லணும், சாய்ராம் மேம்க்கு உண்மையாவே நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னாக்கா, நான் இப்ப பேச வந்ததுக்கு ரீசனே மேம்க்கு தேங்க்ஸ் சொல்லதான் மெயினா வந்திருக்கேன். ஓகேவா? இப்ப நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் நான் இந்த வேலைக்கே வந்தது. எனக்கும் சரி, இப்ப நான் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோட என்னோட பயணியும் பார்த்துக்கிட்டு ஒரு 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 நல்ல ஒரு போல்டா இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசனே பாத்தீங்கன்னா தாயிரா மேம் தான். அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. தேங்க்யூ சோ மச் மேம். அப்புறம் ஒரே ஒரு சின்ன சஜஷன், அட்வைஸ் கூட வேணா, சஜஷன். ஓகேவா? எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஈக்குவல் டு மேல். நம்மளும் வந்து அவங்க பண்ற மாதிரி எல்லாமே பண்ணணும். ஓகேவா? அதுல எந்த டவுட்டும் இல்லை. கரெக்ட்? பட் அந்த இன்ட்ரோடக்ஷன்ல இவங்க சொன்னாங்கல்ல, ட்ரீ பேசிக்கலா ஃபீமேலுக்குன்னு ஒரு சாஃப்ட் நேச்சர் இருக்கு. அத ஒரு பேஸா எப்பவுமே நம்ம விட்டுறக்கூடாது. இவள் வந்து ஒரு பெண் அப்படின்னு தான் இருக்கணும். இதெல்லாம் ஒரு பெண்ணா அப்படி இருக்க கூடாது. ஏன்னா நம்மளோட வின்னிங் பிரசன்டேஷன் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு சாஃப்ட் நேச்சர்ல போய் தான் அந்த வின்னிங் இருக்கணும். எப்பவுமே ஹார்டா, எப்பவுமே எல்லா நேரத்துலயும் நம்ம மென்னா இருந்துடக்கூடாது. ஓகேவா? இது என்னோட ஸ்மால் சஜஷன். ஓகேவா? ஓகேமா. அகைன் ஹாப்பி உமன்ஸ் டே. என் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஆண்களை சுற்றி அத்தனையும் பெண்கள். அன்பை பொழியும் அன்னையாகவும், அறிவை பெருக்கும் ஆசிரியையாகவும், அக்கறை செலுத்தும் சகோதரியாகவும், தொழுமை காட்டும் தோழியாகவும், மனதோடு கரைந்துவிட்ட மனைவியாகவும், மகிழ்ச்சியை இறைக்கும் மகளாகவும், தந்தையான பின்பு நம்மை குழந்தையாய் பார்க்கும் பாட்டியாகவும், ஆண்களை சுற்றி பல பருவங்களிலும் உருவங்களிலும் நிறைந்திருக்கும் பெண்களை போற்றுவோம். நன்றி. Ding tanana, ding tanana, ding tanana, ding tanana, ding tanana, ding tanana, dirana. Ding tanana, ding tanana, ding tanana, ding tanana, ding tanana, ding tanana, dirana. நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே, அடி நீயும் பெண்தானே. ஒன்றா இரண்டா காரணம் நூறு கேட்டால் சொல்வேனே, நீ கேட்டால் சொல்வேனே. தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா திரனா. வண்ண வண்ண பெண்ணே வட்டமிடும் நதியே வளைவுகள் அழகு, உங்கள் வளைவுகள் அழகு. நடந்தால் ஆறு எழுந்தால் அருவி, சமைந்தால் குமரி மணந்தால் மனைவி, பெற்றால் தாயல்லோ. சிறுநதிகளே மண்ணீடும் கரைகளே, கரை தொடும் நுரைகளே, நுரைகளில் இவள் முகமே. சிறுநதிகளே நதியிடும் கரைகளே, கரை தொடும் நுரைகளே, நுரைகளில் இவள் முகமே. தண்ணீர் கொடுத்து பிறக்கிறோமோ, தண்ணீர் கரையில் முடிக்கிறோமோ.